மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்நோக்கு கடற்பாசி உற்பத்தி பூங்கா மற்றும் 16 கிராமங்களில் கடற்பாசி பதப்படுத்தும் வசதிகள், மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம், புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளம், திருநெல்வேலியில் வண்ண மீன் காட்சியகம், கீழ்தாமிரபரணி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம், கடலூர், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய இடங்களில் காலநிலை மீள்தன்மை வசதிகள் என மொத்தம் ரூபாய் 100.84 கோடி மதிப்பிலான 8 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். இத்துடன் ரூபாய் 665.53 கோடி மதிப்பிலான 13 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் கடந்த 25/2/2026 அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர் நலனுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலமா தற்போது மீனவர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்ற பல்வேறு நிதி உதவிகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான விரிவான அரசாணையும் விரைவில் வெளியிடுவோம். கடல்ல மீன்பிடிக்க போகும்போது காணாமல் போகும் நேரத்துல காப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த மீனவ குடும்ப வாரிசுதாரருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையா மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும். இதுதான் திராவிட மாடல். அறிவித்தபடியே கடலில் மீன்பிடிக்கும் போது காணாமல் போன 4 மீனவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகையையும் வழங்கினார். மேலும் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்ததற்கும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.